சாமிக்கு நிறைய விசுவாசம் இருக்குதுப்பா. இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையாப்பா? தெரியலையா? இந்திரம் கட்டி கப்பூர் தட்டி சக்தியை மன்னிக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட சாமி வந்து குடி இருக்கும். நீ சத்தியம் பண்ணாமல் விட்டாங்கன்னா வராது. இந்திரத்தை அடிச்சு சட்டையில் வச்சு சத்தியம் மன்னிக்கிட்டீங்கன்னா ஒன்றுங்கிட்ட விட்டு ஒதுங்கி ஓடி சாமி வந்து ஒரு மேலே குடி இருக்கும். அது எங்கே கும்பிட்ட தெரியுமா? எங்கே கும்பிட்ட சொல்லி பார்க்கலாம். எல்லா கோயிலுக்கும் சாமி கும்பிடுறோம். எந்த கோயில்லையும் கவர்மெண்ட் கும்பிட்ட மாதிரி கும்பிட்டுக்கவே முடியாது. தப்பு வச்சுட்டேப்பா, தெரிஞ்சுக்கிட்டுதா? நான் எந்த இந்திரமும் கட்டலை. இதை வந்து சாமி வந்து எனக்கு வந்து நடக்க போகிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி அமைப்பாக்கலாம். சொல்லி 5 பஞ்ச பூதங்களை சேர்க்க சொல்லப்பா. 5 பஞ்ச பூதங்களை சேர்க்க நான் எங்கேயும் இந்திரம் கட்டுறதில்ல. என் மேலே இருந்தாலும் ஓடி சாமி வந்து மேலே ஏறணும்னு சக்தி பண்ணுவேன். இதுல இருந்த சரியா 30 நாள் நினைச்சது 2 காரியம் நடக்கும். அப்படி நடக்கலன்னா அடுத்த அம்மாச்சுக்கு நான் சொல்லி நடக்கல, நீ இந்த இடத்துல வந்து டைட்டா கேட்கலாம். 2 காரியம் என்ன நான் சொல்லுவேன், நீ நினைச்சுக்கா. நினைச்சுக்கிட்டியா? நினைச்சுக்கிட்டு இந்த 2 காரியமும் சரியா 30 நாள். இந்த 30ஆம் நாள் நடந்துச்சு நடக்கணும் நீங்க வந்து சொல்லணும். வரன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கணும். ஒரு நாள் விரதம் இருந்தீங்கன்னா விரதம் வந்து வரணும். வந்து போட்ட போது அந்த கருப்புனே வந்து மேலே ஏறி நீயே அருள் பார்த்து சொல்லுவார். எனக்கு இன்னொரு சக்தியை நீ கொடுக்கணும். சரி, 12 மணிக்கு என் இடத்துல வந்து உட்காந்து ஞாபகம் இருக்குதா? சரி, 12 மணிக்கு வந்து உட்காந்து இந்த இடத்துல இந்த பூசை வரைக்கும் தெரியாதா? நீ கும்பிட்டு 1 மணி நேரம் தவறு நீ ஞாபகம் இருக்குதா? நீயே உட்காந்து இருந்தியே ஞாபகம் இல்லையா? அவரும் இங்கே இல்லை, வெளியே உட்காந்துட்டு இருக்கிறாரு. நீ வந்து உள்ள உட்காந்து ஞாபகம் இருக்குதா?